கர்நாடகாவுடைய கேபிட்டலான பெங்களூர்ல இருந்து நம்மளுடைய தலைநகரமான சென்னை வரைக்கும் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். எம்எஸ்எஸ் வந்து ஒரு பட்ஜெட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. பெங்களூரில் இருந்து சென்னைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட்டாக இவங்க பஸ்ஸில் நீங்கள் போகலாம். ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கர்நாடகாவுடைய கேபிட்டலான பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் நம்ம இருக்கிறது கலாசிபாளையம் ஆம்னி பஸ்ஸுக்கு ஒரு மெயினான போர்டிங் பாயிண்டான கலாசிபாளையமில் இருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களே. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா கர்நாடகாவுடைய கேபிட்டலான பெங்களூரில் இருந்து நம்மளுடைய தலைநகரமான சென்னை வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். தமிழ்நாடுடைய கேபிட்டலான சென்னை வரைக்கும் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க பஸ் எந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச பஸ் மக்களே. நான் இவங்க பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து பொள்ளாச்சிக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், சென்னை டு மதுரையில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதிலே நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இவங்களுடைய பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூர் டு சென்னை, அதுவும் டே சர்வீஸ். இவங்க வந்து இத்தனை நாள் நைட் சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக டே சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம டே சர்வீஸில் இன்றைக்கி பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். மதியானம் 1 மணிக்கு நமக்கு பஸ்ஸு போர்டிங் வந்து இங்கே கலாசிபாளையமில் எம்எஸ்எஸ் ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 1 மணிக்கு எடுக்கிறாங்க. நைட்டு வந்து 8:15 கோயம்பேடில் இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் ஹப்புக்கு அங்கே வந்து 8:15 போகிற மாதிரி டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த ஒரு vlogல டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரிங்களா, வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை எம்எஸ்எஸில் பெங்களூர் டு சென்னை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பஸ்ஸு வரட்டோன்னே இது எல்லாமே கண்டினியூ பண்ணலாம். கலாசிபாளையமில் இருந்து நம்ம பஸ்ஸை ஆன் டைம் எடுத்தாச்சு மக்களே. இதுக்கப்புறம் போர்டிங் இருக்கும். கலாசிபாளையமில் இருந்து லால்பாக்கு, மடிவாலா,
ஸ்கில் போர்டு, எலக்ட்ரானிக் சிட்டி, அதுக்கப்புறம் பொம்மச்சந்திரா, அத்திப்பள்ளி வரைக்கும் உங்களுக்கு போர்டிங் வந்து பெங்களூர் போர்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓசூர் போர்டிங் இருக்குது, கிருஷ்ணகிரி லாஸ்ட்டு போர்டிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் இருந்தே ட்ராப்பிங் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே கோயம்பேடு வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் வந்து இருக்கும். நான் புக் பண்ணியிருக்கிறது சிங்கிள் அப்பரு. இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து உங்களுடைய லக்கேஜ், தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம காலுக்கு நேராக ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குங்க ஸ்க்ரீன்ஸு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. நல்லா வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட்டு, நல்லா இருக்குங்க பிளாங்கெட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பில்லோ வந்து அட்டாச்சு டைப்லேயே வருது, செப்பரேட்டாக வந்து பில்லோ கொடுக்கல. எம்ஜி பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, அதே போல் சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி அண்டு யூஎஸ்பி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயும் மொபைல் ஹோல்டரு, நம்ம தலைக்கு நேராகவும் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசியோடைய ஃப்ளோலாம் நல்லா சில்லுன்னு நல்லா இருக்குங்க, சூப்பராக கூலிங்காக நல்லா இருக்குது. மற்றபடி சீட்டில் கொடுக்க வேண்டிய அம்யூனிட்டிஸ்லாம் எல்லாம் அதே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு யூஎஸ்பி டைப்பில் கொடுத்துருக்காங்க. சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கவரு, அதே போல் பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டரு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கைப்பிடிக்கிற ஹேமரு, இதான் வந்து சீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண ஸ்லீப்பரில் சிங்கிள் அப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 566 566. நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் தான் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணேன். இதே நீங்கள் சீட்டில் இன்றைக்கி பெங்களூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அரௌண்டு ஒரு 400 தான், 400 கிட்ட தாங்க வரும். எம்எஸ்எஸ் வந்து ஒரு பட்ஜெட்டாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. பெங்களூரில் இருந்து சென்னைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட்டாக இவங்க பஸ்ஸில் நீங்கள் போகலாம். ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருக்காங்க. பாரத் பென்ஸு, எம்ஜி கிளைடர்ஸு சூப்பராக இருக்குங்க. சீட்ரு கம் ஸ்லீப்பரு நல்லா பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சிசிடிவி கேமரா வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நோ ஸ்மோக்கிங் அடிக்கக்கூடாது, அது வந்து ஒட்டியிருக்காங்க. பெங்களூர்ல வெயிட் பண்ணுங்க, அவனே செல் போடலாங்க.
காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டிலும் வந்து கொடுத்துட்றாங்க எம்எஸ்எஸ்ல இருந்து. இது சீட்ரு அண்டு ஸ்லீப்பர் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து தண்ணி பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. சாப்பிட போறீங்களா? இல்லை நீங்கள் மக்களே, இதே நீங்கள் நேராக போனீங்கன்னா தருமபுரி சேலம் போய்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கீழே போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து வேலூர் வழியாக அப்படியே காஞ்சிபுரம் சென்னை போயிடுவோம்.
குட் ஈவினிங் மக்களே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:15. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா பள்ளிக்கொண்டா டோல்கேட் தாண்டி விட்டுருக்காங்க. நியர் வேலூர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும். டீ காஃபி ஸ்நாக்ஸ் வேணால் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துருப்பீங்க கேபின் ரைடு. நான் கரெக்டாக அத்திப்பள்ளி டோல்கேட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓசூர், கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, பள்ளிக்கொண்டா டோல்கேட் இது வரைக்கும் கேபின் ரைடு பண்ணேன். சூப்பராக ஓட்டினாங்க. வண்டி 80க்கு மேலெலாம் போதுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு தரமான ஒரு ரைடாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து பெங்களூரில் இருந்து சென்னைக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் ட்ராவல்ஸில் தான் சென்னை டு பெங்களூர் வரை நான் ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்து சென்னைக்கு எம்எஸ்எஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. நீங்கள் நார்மலாக ஒரு வீக் டேஸில் சென்னை டு பெங்களூரு டு சென்னை எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ணுறீங்க. ஒரு ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து 680னா, இதே ஆம்னி பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 தான் வந்து டிக்கெட் ஃபேர் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணுங்கள், ரெட் பஸ்ஸில் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா பர்த்துக்கே வெறும் 566 தான், எஸ்சிடிசியோடைய கம்மி. ஆனால் வீக்கெண்டு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேர் அதிகமாக இருக்கும். ஏன்னா வீக்கெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. எஸ்சிடிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேர் தான், உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து ஏற்ற மாட்டாங்க. என்ன ஒரு இதுனா, வீக் டேஸில் நீங்கள் வந்து எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சீட்டு வந்து ஃபில் ஆகலைன்னா உங்களுக்கு மெயினாக இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டெல்லாம் உள்ளே போவாங்க. வேலூர், கிருஷ்ணகிரி, ஓசூர் இதெல்லாம் உள்ளே போயிட்டு போவாங்க. ஆனால் ஆம்னி பஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு புக்கானால் மட்டும்தான் உள்ளே போவாங்க. அப்படி இல்லைனா பெங்களூரில் எடுத்தாங்கன்னா ஃபுல்லாக பைபாஸு சென்னை தான் வருவாங்க. எங்கேயுமே நிற்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் டீ பிரேக் மட்டும் தான் கொடுப்பாங்க. 5 minutes later. சூப்பராக போய் சாப்பிட்டு வந்தாச்சு மக்களே. ஏன்னா மதியானம் வேறு நான் சாப்பிடலை, லஞ்சு சாப்பிட இல்லைங்களா, அதனால் சாப்பிட்றலான்னு சொல்லி சாப்பிட்டேன். மீல்ஸ் தான் சாப்பிட்டேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. அருமையாக போய் சாப்பிட்டு வந்தாச்சு. வாங்க இதுக்கு மேலே அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு சென்னை என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் மதுரவாயில் தாண்டி டிராஃபிக் இருக்கும், அதனால் டிலே ஆக சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஆன் டைம் வந்து நம்ம போயிடலாம். பார்க்கலாம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். இதுக்கு மேலே என்னங்க, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி அப்படியே நம்ம கோயம்பேடு வந்து போயிடுவோம். ஓகேங்களா? 2 சென்னை பஸ்ஸு ஒரே இடத்துல பார்க்குறது சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சென்னை போகிற பஸ்ஸு. நம்ம பஸ்ஸு பெங்களூரு டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆர்கேகே ட்ராவல்ஸ் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு டு சென்னை தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குங்க 2 பஸ்ஸும் பார்க்குறதுக்கு. அதுவும் எம்ஜி ஒரே இடத்துல பார்க்குறது சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி இந்த சென்னை போகிற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தான் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்குங்க. ஆனந்தாஸ் ஹோட்டல் ஆனந்தாஸில் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு போகிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். லஞ்சு நல்லா இருக்குது. லஞ்சு எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன தேங்க்ஸ். ஓகே சார். ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு எடுப்பாங்க. இப்போ நைட்டு 10:30 மணிக்கு சென்னை கோயம்பேடில் இருந்து எடுத்து பெங்களூர் கலாசிபாளையமில் காலையில் 5:30 மணிக்கு ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இதான் ரிட்டனில் இருக்கக்கூடிய டைமிங் மக்களே. ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்துட்டோம். சென்னையில் கோயம்பேடில் எம்எஸ்எஸ் ஹப்பு அங்கே வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக பெங்களூரில் இருந்து சென்னைக்கு ஒரு பட்ஜெட்டாக நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எம்எஸ்எஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 566 நான் வந்து பார்த்திங்கன்னா பர்த்து புக் பண்ணி சென்னை வந்துட்டேன். இதே நீங்கள் சீட்டுனா அரௌண்டு ஒரு 400 ரூபா கிட்ட தான் வரும். 400 ரூபாவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
சென்னையே வரலாம். ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் பெங்களூரில் இருந்து சென்னை டு பெங்களூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.